ஆசையை விட்டுரு, பேராசைப்படு. என்ன பண்ணு? பேராசைப்படு. பேராசைப்படு சொல்ல தெரியாமல் பேசுகிறானுங்க. ஆசை சார், பேராசைன்னா பெருசாக வாழ்ந்துட்டு போனான்டா. எப்படி? பெருசாக அளவே இல்லை. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாழணும். எப்படி வாழணும்? பேராசைப்பட்டால் வாழ்க்கையில் நல்லாயிடுவேன், ஆசைப்பட்டால் இருக்கட்டும் போயிடும். ஏன் உள்ளுவதெல்லாம் எதுக்கு? எதுக்குடா உள்ளணும்? எதுக்கு நினைக்கணும்? நான் எதுக்கு நினைக்கணும்? எப்படியும் நினைக்கிறதுன்னு ஆயிடுச்சு. நடக்க போதோ இல்லையோ, பெருசாக தான் நினச்சிட்டு போயேன். அட்லீஸ்ட் நினைப்பாச்சும் பெருசாக வையண்டா. எப்பா உன்னை நினப்பிலேயே முட்டாளாக வச்சுக்கணும். நினப்பிலே என்ன பண்ண? உன்னை ஆசையே அலை போலே, பேராசை ஆழ்கடல் போல. ஆசை எது மாதிரி? நாமெல்லாம் அதன் வேலி ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. எனக்கு அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் பேராசையே ஆழ்கடல் போலேன்னுவேன். ஆசை அலைக்கடல், பேராசை ஆழ்கடலில் என்ன இருக்கான்? கப்பல். கப்பலில் போனோன்னா எங்கே போகணும்? நீ ஆழ்கடலில் போகணும். கடல் கூட பேசுறது ஒரு பேராசைன்னா வாழ்கிறதும் பேராசையாக இருக்கணும். வாழ்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? வாழாதவனுக்கு கடவுள் கிடையாது. இன்கேஸ் கடவுள் புரிஞ்சிச்சானா உன்னால் வாழாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், கடவுள் புரியுது, ஆமாம் எல்லாமா இருக்குது, நான் தான் என்ன பண்ணல, என்ன கொண்டாடிக்கல, என்ன நான் யாரும் எப்படி வச்சுக்கல, மகிழ்ச்சியாக வச்சுக்கல, என்ன போதும் போதும்னு வாழ்க்கலாம். இப்போ பேராசையோடு இருக்குது. சரியா தப்பா? பேராசை என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையை சந்தித்து எனக்கு தான் தகுதி இது, எனக்கு தகுதி இல்லைனாலும் கூட கடவுள் இருக்கிற சந்தர்ப்பத்தை யாருன்னா பிச்சை போட்டுருவாங்க. அதனால் தேவை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஆசைப்பட மாட்டேன். என்ன தான் படுவேன்? பேராசைப்படுவேன். ரொம்ப விசேஷமாக இருப்பேன், வளமையாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன், சிரிச்சின்னு தான் இருப்பேன், மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், ஆனந்தமாக தான் இருப்பேன். யார் முடிவு பண்ணா? என்ன ஒன்றா நடுவிட்ட நான் எப்படி தான் இருப்பேன். அப்போ யார் அவர்? பேராசைப்படுறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பேராசைப்படுறவன் யார்? ஏன்? அவனுக்கு ஆசைப்பட தெரியுது, வாழ தெரியுது, வாழ உத்வேகம் உள்ளே வருது, கொண்டாட நினைக்கிறான். அது மாதிரி குழந்தைங்கள்லாம் பேராசைப்படுது, நல்லா இருக்கணும்னு நினைக்குதுன்னா என்ன பண்ண அப்பாங்க? பேராசையில் துக்கப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. நீ பெரிய பணக்காரன் ஆகிட்டா எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? அப்போ தேவையை தான் சந்திச்சு நிற்க முடியும். ஆனால் ஆவரத்தில் என்ன ஆகலாம்? என் தேவை 2 இட்லி தான், ஆனால் நான் 10 இட்லி சுட்டு 10 பேருக்கு கொடுப்பேன். இதுதான் பேராசை. ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரிந்த பின் பேராசை கொள்ள வேண்டும். தேவை நம்மை திருப்தியாக்கிவிடும். தேவைக்கு நாம் எந்த செயலும் செய்ய வேண்டியதே இல்லை. பிச்சை எடுத்து கூட வாழ்ந்து விடலாம், பிச்சை எடுத்து கூட வாழ்ந்து விடலாம். தேவை நிறைவடைந்த பிறகு ஆசைக்குள்ளாட்படாமல் பேராசையாக பேரண்டத்தையும் அனுபவித்து விட வேண்டும். உலக சுகங்களை எல்லாம் அனுபவித்து விட வேண்டும். இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட வேண்டும். போதும் போதும் என்று வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசை உள்ள ஒரு மனிதன் மட்டுமே இந்த உலகத்தில் கொண்டாட பிறந்தவன். நீ பேராசை கொள், இந்த உலகத்தை கொண்டாடு. மகிழ்ச்சியில் மீதல் ஆனந்தமாயிரு, மகிழ்ச்சியில் மீத ஆனந்தமாயிரு. கொண்டாடு, மகிழ்ச்சியாரு, எப்போதும் எப்படி இரு, இன்பமாறு. உள்ளேருந்து என்ன பண்ணாத, குறைச்சிக்காத. இன்னும் கொஞ்சம் வசதியாக, இன்னும் நல்லா, இன்னும் சிறப்பாக, இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினை. சிவயோகி வழங்கும் பேராசை
வணக்கம். இன்றைக்கி பேராசை தலைப்பு. தலைப்பு மட்டும் பேராசை இல்லை, எனக்கே பேராசை தான். நான் ஒரு சராசரி ஆசைப்படுற ஆள் கிடையாது. நான் ரொம்ப பேராசை பிடிச்சவன். சொன்னவங்களாம் சொல்லி வச்சுக்கிறாங்க பேராசை பெரு நஷ்டன்ட்டு. ஆனால் நான் அதெல்லாம் கேட்குற மாதிரி ஐடியாவே இல்லை. எனக்கு அது பிடிக்கல. ஆசைப்படுறது எல்லைக்கு தான் என்ன, கெட்டதான் கெட்ட பொண்ணு கிட்ட படுறின்னுவாங்க. கெட்டு தான் போயிட்டல்ல, ஆல்மா என்ன நல்லா கிட்ட பார்த்தா என்ன, மேலே முடிஞ்சிச்சு தானே, நல்லா கிட்ட போடு. கெட்டதான் கெட்ட கிட்ட ஓ, பேராசை படக்கூடாதுயா. பேராசை பெரும் நஷ்டம். யாருக்கு? பேராசைப்படுறவங்களுக்கா? நான் பேராசைப்பட்டா நஷ்டம் எனக்கா மற்றவங்களுக்கா? தெளிவாக தானே சொல்லிக்கிறான். பேராசை யாருக்கு நஷ்டம்? அடுத்தவங்களுக்கு. எனக்கா? ஒரு கதை சொல்கிறான். அந்த கழுதை பஞ்சு தூக்கின்னு போச்சு, உப்பு தூக்கின்னு போச்சு, தண்ணியில் ஆற்றுல ஊந்துச்சு. நான் ஆற்றுல ஊந்த உடனே உப்பு கரைஞ்சிச்சு, லேசாகிடுச்சு. அப்பா அது ஒரு வாட்டியும் தடிக்கு ஊந்துது. இப்போ பஞ்சு எடுத்து போனால் இதுவே லேசாகுது, இப்போ தண்ணியில் ஊந்தேன் இன்னும் லேசாகிடும் அப்படின்னு அது என்ன பண்ணிச்சே, பேராசைப்பட்டுச்சு. அதனால் அது உள்ளே போச்சு, திரும்ப பாரமாகிடுச்சு அப்படின்னு. அவன் கழுது ஓனருக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது நம்மளை ஏமாற்றிங்குது, இது நம்மளை ஏமாற்றணும், அதனால் என்ன பண்ணுவான், பஞ்சு கட்டுவோம் அப்படின்ட்டு. 2 பேரை ஏமாற்றிந்துக்கிறாங்க. கரெக்டா? இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னான், ஒருத்தன் பேராசைன்றான். கரெக்ட் தானே? நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீட் அண்டு வாண்ட். அப்போ ஆசை தப்புன்னா பேராசை தப்பு தானே? ஆசை தப்பு, பேராசை தப்பு கிடையாது. உன்னால் பேராசைப்பட முடியாது. பேராசைனாவே அது தேவைன்னு அர்த்தம். உனக்கு பெரிய ஆசை வருது, வெறி பசிக்குது, சாப்பிடணுன்ற வெறி, பேராசை, பிரியாணி சாப்பிட்ணுண்டா. இப்போ என்ன ஆயிடுது, பேராசைன்னா என்ன ஆயிடுச்சு, தேவையாக மாறிச்சு. பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சோறை சாப்பிட்றோமேன்றது ஆசை. பசிக்கு சோறு துண்டுறவனுக்கு என்ன தான் ஓனா, ஆசை இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஆகிட்டோம்ப்பா, நம்ம நினச்சா அதுவும் எந்த பிரியாணி, நர்மதா பிரியாணி, நக்மா பிரியாணி, இல்லை குஷ்பு இட்லி, இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. அப்போ பேராசனை என்ன ஆயிடுச்சே, எங்கே போச்சு பேராசனை? ஒன்று தவிர்க்க முடியாது. ஆசை தான் உன்னை அகல பாதாளத்தில் தத்தும். ஏன்? உன் இயலாமை உனக்கு புரியல. உனக்கு என்ன பண்ணல, உனக்கு இயலாமை புரியல. நான் கொக்கோ கோலா குடிக்கிற தகுதியோடு இருக்கிறனா இல்லையா எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணோம், தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும். அப்போ நீடு வாண்ட்டுன்னும் போது ஆசை தேவை, வேல்யூ எதுக்கு பண்ணோம்? அப்போ ஆசைப்பட்டால் துக்கப்படுவேன். ஆசையை விட்டுரு, பேராசைப்படு. என்ன பண்ணு, பேராசைப்படு. பேராசைப்படு சொல்ல தெரியாமல் பேசுகிறானுங்க. ஆசை பேராசைப்படு. பேராசைன்னா பெருசாக வாழ்ந்துட்டு போனேன்டா. எப்படி பெருசாக? அளவே இல்லை. எவ்வளவு முடியுதோ அவ்வளோ வாழணும். எப்படி வாழணும்? எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புதுவித ரசனையோடு பார்க்கலாம். அவளுக்கு புதியது அவனுக்கு பழையது, அனுபவித்தால் இன்னும் இனியது. குடிமகனே, பெருங்குடிமகனே கொடுக்கட்டுமா. அப்போ ஆசைப்பட்டால் தான் கஷ்டம், பேராசைப்பட்டால் இஷ்டம். நீ பேராசைப்படும்போது என்ன ஆவ அப்படின்னு கேட்டியானா, உள்ளெல்லாம் அப்படியே புடைத்து எழும். வாழ்ந்து பத்தல வாழ்க்கை என்ன, ரோல்ஸ் ராய் வாங்கி ஓட்டி நிறுத்துறா இல்லை, ஒருத்தர் குப்பை வச்சு வண்டியை பண்ணிட்டுக்கிறாரு. அதை ரோல்ஸ் ராயை வாங்கி குப்பை தொட்டி செட் பண்ணி பின்னாடியே குப்பை போகிறதுக்கு வச்சுருந்துக்கிறாரு. ஏன்? எல்லாத்தையும் மொக்க பண்ணலாம். எப்பா? பேராசைப்பட்டேனா எல்லாத்தையும். ஆமாங்க, நர்ஸு நோ சொல்லிட்டேன், நோ டாக்டர் தான் கட்டுவேன். டாக்டர் நோ சொல்லிட்டாங்களா, ஓகே வேணாம், இப்போ இனிமேல் பட்டு யாருன்னா எம்டி தான் இருக்கணும்.
ஏன் எது வரைக்கும் வாழப்போகிறேன்? யோ பேராசைனா தப்புன்னு சொல்லியா? சரி தப்புங்க, பேராசை பெரும் நஷ்டம், வேணாம், நீங்கள் பேராசைப்படாதீங்க. என்ன பண்ண போய் வயிற்றெல்லாம் ஒட்டின்னு அது பார்த்துறீங்களே சமம். அந்த மயிராண்டியும் பேராசைப்பட்டுக்கிறான். என்னத்துக்க? கடவுளை பார்த்துருத்துன்ட்டு. புரியுதா? அது என்ன ஆசை நினச்சிங்கிறீங்க? வயிறுலாம் ஒட்டி போய் புத்தருக்கு குடல்லாம் சுருங்கி போய் முதுகு தட்டு தெரிஞ்சுதாம்மா வயிற்றில் தொட்டா. அதுமா துங்கபத்திரியில் போய் வந்து வேற புட்டின்னு தொங்கும் போது தான் புரிஞ்சுதாம்மா அடடே நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்ட்டு. சரி இது உண்மையில் போல் திரும்ப என்ன பண்ணலாம், தண்ணி கிணி குடிச்சிட்டு போய் திரும்ப உட்காந்துருந்தா பசி தாகம் ஒன்றும் பிடுங்கலை. யாரோ வயசுக்கு வந்த பொம்பளை, ஒரு வசதியான பொம்பளை அங்கேருந்துக்கிறா, அவளுக்கு சோறு எடுத்து போய்க்கிறா. ஒத்தி இத்து போகிற சோறு எடுத்து வந்து குத்துக்கிறா. இவர் அந்த இத்து போன குஷ்டி வச்ச பால் குத்த கூட பரவாயில்ல. பொதுவாக தீட்டுனா எவனும் சாப்பிட மாட்டான், தீட்டு வீட்லேயே சாப்பிட மாட்டானுங்க சாமியார் பயிலுங்க. இவன் கடவுள் பசி என்ன பண்ண முடியும், எடுத்து கூட்டிக்கிறான். ஒரு மணங்கு உள்ளே போச்சு. அவள் தகவல் சொல்கிறா இந்த மாதிரி பொம்பளை அப்படின்னு. அப்படியா? இப்போ தான் ஒரு மணங்கு உள்ளே போனவுடனே அப்போ பசி தீக்கலை, இன்னொரு மணங்கு குச்சான். இப்போ சொல்கிறா இல்லைப்பா அது வந்து சராசரி கிடையாது, குச்சி வச்ச மிச்சம். இப்போ தான் அவனுக்கு 3வது மணங்கு கொடுக்கும்போது தான் ஞானம் மஞ்சிட்டாரான். புத்தர் 3 மணங்கு பால் குடிச்சார், ஞானம் மஞ்சார். 3வது மணங்கு எது வந்தால் என்ன, பசின்னா என்ன பண்ண முடியாது என்னால். இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பசி வந்தால் என்ன ஆகிடா, பேராசைப்பட்டால் வாழ்க்கையில் நல்லாயிடுவேன், ஆசைப்பட்டால் இருக்கட்டும் போய்டும். ஏன் உள்ளுவதெல்லாம் எதுக்கு? எதுக்குடா உள்ளணும்? எதுக்கு நினைக்கணும்? நான் எதுக்கு நினைக்கணும்? எப்படியும் நினைக்கிறதுன்னு ஆயிடுச்சு, நடக்க போதோ இல்லையோ, பெருசாக தான் நினச்சிட்டு போயேன். அட்லீஸ்ட் நினைப்பாவது நினைப்பாச்சும் பெருசாக வையண்டா. எப்பா உன்னை நினப்பிலேயே முட்டாளாக வச்சுக்கணும். நினப்பிலே என்ன பண்ண, உன்னை முட்டாளாக வச்சுக்கணும். நீ வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது, நீ வசதியாக ஆகிடக்கூடாது, நீ பேராசைப்படக்கூடாது. எனக்கு இதான் எல்லாம் கருமம், தலையெழுத்து. ஒருத்தர் சொன்னார், உண்மையானு தெரியாது. விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம், ஒரு ஆசிரமத்து ஆளுங்களாம் வந்து பேசிட்டுருக்கிறாங்களாம். அவர் போய் கேட்டாரா, அவர் பசுவெல்லாம் காப்பாற்றுறீங்களே, அதோட கர்மம் தண்டனைக்குரியதாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படுது, எல்லாம் கசப்படி ஓட்டுறாங்க, அதை காப்பாற்றணுன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம்? சரின்னா இப்போ வெள்ளம் வந்ததே வங்காளில் வந்து வெள்ளம் வந்து தான் அவங்களுக்கு எதனா உதவுனீங்களா? அதெல்லாம் அவங்க கர்மா. யாரு? அப்போ மனுஷனுக்கு கர்மானா மாட்டுக்கு இல்லையா? அது அறுவடை தானே, அறுக்குது தானே போச்சு, அறுப்புக்கு தானே போச்சு. அதோட கர்மத்தை தத்திட்டுன்னு வந்துட்டீங்களே, அந்த மாதிரி மனுஷனுடைய கர்மத்தை நீங்கள் தடுக்க மாட்டீங்களான்னு விவேகானந்தர் கேட்டதாக ஒருத்தர் சொன்னார்ப்பா டிவியில். இருக்கட்டும், கேட்டாராம், கேட்கல எனக்கு தெரியாது. அப்போது விவேகானந்தர் பேராசை போச்சுவேன் அப்படின் தானே. மாடு இல்லை மனுஷன் நல்லா இருக்கணும்னு. ஆமாவா இல்லையா? ஆசையா பேராசையா? புத்தருக்கு ஒரு கதை சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையும், ஆசைப்படாத துன்பத்துக்கு காரணம்ன்ட்டு. ஆசைப்படாதுன்னு என்ன பண்ணிடுறாரு அவர்? பேராசைப்பட்டுறாரு. சின்னதாக வைக்கக்கூடாது, சின்ன கல்லு பெத்த துட்டு அப்படின் தானே. நினப்பு பெருசாக இருக்கணும். நினப்பு எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். அப்போ தான் எப்படி இருப்பேன் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். நினைக்கும் போதே எனக்கு 5 ரூபாய் கச்சா போதும்னா 1 ரூபா கூட கொடுக்கலாமான்னு யோசிப்பான். அப்படி தானே. நல்லா வசதியாக வாழணும் நினைக்கணுமா, நினைக்கக்கூடாதா? எவ்வளோ தூரம் வசதியாக இருக்கலாம் தெரியாதுங்க. நான் கிளாஸ்லலாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தது தான். வரவுக்கு என்ன பண்ண வேணா எவ்வளோ வந்தா என்ன, வரவுக்கு என்ன இருக்குதா, தேவையா, எவ்வளோ வரலாம், எதில் மேலே தான் நான் கவனமாக இருக்குண்ணா? நஷ்டத்தில் தான். ஆசையில் நஷ்டம் இருக்குது, பேராசையில் நஷ்டமே இல்லை. புரிஞ்சு வச்சுக்கோ. ஆசையில் என்ன இருக்குது? நஷ்டம். தண்ணி குடிக்கிறதுல கொக்கோ கோலா குடிச்சேன்னா செலவுக்கு காசு இல்லை. கொக்கோ கோலாலாம் இல்லை, ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் தான் நான் குடிப்பேன். அப்படின்னா என்ன ஆகிடுவேன் நீ வாழ்க்கையில்? முன்னேற்றுவேன். சார் கொக்கோ கோலா குடிக்கலன்னா முன்னேற மாட்டேனா? மாட்டேன். ஏன்னா இருக்கிற 10 ரூபாயிலே என்ன ஆகுதுன்னு பார்க்குற சிறப்பாக இருந்தேன். பேராசைப்படும் போது இருக்கிற 10 ரூபாயை 1000 ரூபாய் ஆக்க பார்க்குறேன். இல்லைன்னா உன்னால் அங்கே போவே முடியவே முடியாது. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆசைக்கு பேராசைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஆசையில் என்ன இருக்குது? ஒரு ஸ்டெப் வைக்கலாமான்னு இருக்குது. பேராசையில் ஓடலாமான்னு இருக்கிறீங்க. ஓரவனுக்கு தூரம்
மேட்ரு இல்லை. எவ்வளோ தூரம் வாழலாம்? உள்ளதெல்லாம் உயிர் உள்ளர் சொல்லிட்டேன் ஏற்கனவே. எவ்வளோ தூரம் வாழலாம் தெரியாது. வானா எல்லையே வானா எவ்வளோ வாழலாம்? பிரச்சனை என்னன்னா, பேராசைப்படுறதுக்கு எனக்கு தெரியல. அதான் எனக்கு பிரச்சனை. பேராசைப்படுறேன்னா நான் ஒரு பெரிய கோடீஸ்வரையா, நான் நினச்சா எதோ ஒன்றா செய்ய முடியும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நினச்சிட்டா போதும். எப்படி வாழலாம் தெரியுமா நீங்கள்? நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஆனால் ஒரு டீ குச்சா நல்லாயிருக்கும். ஒரு 5 ரூபா 10 ரூபா டீ. ஏன் 10 ரூபா டீ குடிக்கிற? இப்போ எனக்கு 10 ரூபா டீ குடிக்கணும் போல தோணுது. ஆனால் நான் யார் இருப்பீங்க? காரை புக் பண்ணால் 10 ரூபா ஆகுது, ஆட்டோ புக் பண்ணால் 8 ரூபா ஆகுது. ஆட்டோ புக் பண்ணலான்றீங்க. ஆட்டோவுக்கும் காருக்கும் 2 ரூபா. அப்படி தானே? காரில் சௌகரியமாக சாஞ்சிக்கின்னு ஜாலியாக போகலாம். ஆட்டோவில் 2 பேர் தான் டப்பா டப்பா இருக்கும். 3 வீலு சந்தில் எதுவுமே விட்டுவான், நீ உங்கள் சைடில் வர இடிக்கும். சௌகரியத்தை விட்டுவிட்டியே. பேராசைப்பட்டால் என்ன பண்ணலாம்? அதுவும் வானாங்க. இப்போ வேறெல்லாம் வந்தது. 2 வீலரில் பின்னாடி என்ன பண்ணுவேன்? உட்காந்து போயிடணும். அப்பப்போ பிரேக் வச்சு தடவி பார்த்துட்டு போகிறான். ஆசையே அலை போலே, பேராசை ஆழ்கடல் போல. ஆசை எது மாதிரி? நாமெல்லாம் அதன் வேலி ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. எனக்கு அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் பேராசையே ஆழ்கடல் போலேன்னுவேன். ஆசை அலைக்கடல், பேராசை ஆழ்கடலில் என்ன இருக்கான்? கப்பலில் போனோன்னா எங்கே போகணும்? நீ ஆழ்கடலில் போகணும். நான் சிறைச்சாலையிலேருந்து ஒரு பாட்டு எழுதினேன். நான் சுகவாசியா சிறைவாசியா? நான் இருக்கிறது கப்பல்லையா சிறையிலையா? கப்பலில் இருந்தாலும் ஊரில் இருக்கிறவங்கள கூட என்ன பண்ண முடியாதா? கண்ணசரில் இருக்க முடியாது. ஆழ்கடலில் இருக்கும்போதும் நீ கஷ்டப்பட்டு வந்துக்கிற. ஆமாங்க, நம்ம சொன்னால் அழவும் கூட செய்வோம். இதே கதையை நான் இன்னொரு நேரத்தில் என்ன பண்ணுவேன் எழுதுனேன் சொல்ல. ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவேன்? நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? நான் மல்டிபிள் பர்சனாலிட்டி. நான் அது மூட் ஸ்விங்கு. ஆமாம், சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட போய் சொல்கிறேன்னு வச்சுக்க, இருந்தாலும் ரெகுலர் பீஸே கிடையாதுங்க. பேட்டர்ன்லேயே வரல. மனுஷனை பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறானுங்க. அதான் அந்த கல் தூக்கிறதுக்கு பதில் நெம்பு கூட வச்சுக்கணும். நீ நினைக்கிறது தான். பேராசை எங்கே இருக்கும்? ஆழ்கடலில் இருக்கும், கப்பலில் இருக்கும். அசையாது, அதுதான் ஆகாது, அலை மோத முடியாது. பேராசை ஒருத்தருக்கு இருக்கணும். அதனால தான் ஆசையை கிராஸ் பண்ண சொல்லிடுறாங்க. தேவையே நீ எவ்வளோ பேராசையாக இருந்தாலுமே தேவையோடு மட்டும்தான் நீங்கள் நிற்க முடியும். உனக்கு பெரிய ஆசை இருக்கும், அப்படியே ஒரு அண்டாம் பிரியாணியை சாப்பிட்டுடலாம், என்ன தான் பண்ண முடியும்? அப்போ பேராசைப்பட்டான்னா புரிஞ்சிடும். அண்டா பிரியாணி நான் தான் செஞ்சேன், ஆனால் குண்டாம் பிரியாணி தான் சாப்பிட முடியும். பிரியாணி அண்டாவில் செஞ்சாலும் ஒரு குண்டா இருக்கும், அது கஞ்சியெல்லாம் குடிக்கிறதுக்கு குண்டான்னா தெரியுமா? சின்னதாக இருக்கும், விருதான் தெரியல. அது சூத்து இருக்காது, ஆடின்னு இருக்கும். சூத்து மாதிரி இருக்கும், சூத்து இருக்காதுன்னுவாங்க. அதை போய் அது சூத்து மாதிரி ஒரு பக்கம் சூத்தை மட்டும் கைட்டி வச்ச மாதிரி இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அது புதிய தம்புரா இல்லையா? அப்போ பொண்டாட்டி சூத்தில் தான் என்ன பண்ணுறோம்ப்பா, கஞ்சியை குடிக்கிறோம். இப்படிலாம் பார்க்கக்கூடாது தானே. எனக்கு என்னமோ அப்படி தோணிச்சுப்பா. நீங்கள் நல்லவங்களுக்கு அப்படிலாம் தோணலைன்னா அது யார் பிரச்சனை? தெரில, தப்பாக அது மாதிரி தோன்றுதே. என்னமோ கைடிக்கு வச்சு கஞ்சி ஊற்றி குடிக்கிற மாதிரியா இருக்கும். அது அப்பப்போ போய் தடவிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும், இல்லைன்னா அதுவும் தெரியாது. சார் அதெல்லாம் தடவுற இடம் கிடையாதுங்க. அவங்க கழுவுவாங்க, நம்ம தடவணும், அப்படி தானே. நாங்கள்லாம் இப்படிலாம் சொல்லினா ரசிப்பேன்னா நான் என்ன பண்ண முடியாது. பேராசை என்ன ஆக்கிடும், ஒன்றை புரிய வச்சிரும். எத்தனை கோடி ரூபாய் வச்சுக்கிற, இப்போ என்ன முடியும் ஒன்றால்? எண்ண முடியாத பணம் வச்சுக்கிற மாதிரி நினச்சிங்க, என்ன பிரச்சனை உனக்கு? ஏழைன்னே நினச்சிங்கிற உன் மனசில் உன்னை அது மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லா பிரிண்ட் பண்ண பணமும் நானே எடுத்து செலவு பண்ண முடியும். இப்போ ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட்டே பிரிண்ட்டே எனக்கு தான் பண்ணிக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் நான். பணமே யாருக்கு தான் செஞ்சுக்கிறான்? ஏன் இப்போ எனக்கு 10 ரூபா இருந்தால் போதும், அதனால் 10 ரூபா மட்டும் வைத்து செலவு பண்ணிடுறேன்.
ஆனால் பணம் யாருக்கு தான் பண்ணிக்குது இது? உங்களுக்கு புரியவே இல்லை. அது பணம் யாருக்கோ பண்ணிக்குதுன்ட்டு. பயன்படுத்துறவனுக்கு தான் பணம். பயன்படுத்த எவ்வளோ கோடி சொன்னா இருக்கட்டும், எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? அளவு தாண்டி. அதுக்கு மேலே என்ன தான் நீங்கள் வெளிநாட்டுக்கே போய் நல்ல பீஃபே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலுமே அவுன்ஸில் பெருசாக இருக்கும். அவள் தான் பிளேட்டில் வாங்கி வச்சா சாப்பிட முடியாது. முறைச்சின்னு பார்ப்பேன். என்ன முடியலையா? பரவாயில்ல, விட்டுருங்க. அது மாதிரி உணவும் மனசு வரல. ஏன்னா தட்டு காலி பண்ணணும், நமக்கு தலையெழுத்து. அப்படி வர பெருமையாக வர சொல்லட்டுமே, அதுக்காகவே இறங்கணும். கட்டிங் போட்டால் இறங்கிட்டான் சைடிஷு. ஒன்றா அந்த பிள்ளை அப்படிலாம் பயப்படாதீங்க, வீட்டுக்கு போய் சூடு பண்ணி தரேன் உனக்கு, நைட்டி தான். ஓகே, ஒப்பந்தம். ஓகே, சன்சன் பார்சல். பேராசைப்பட்டால் நஷ்டமாக வராது. ஏன்? வாங்குற பொருள் எப்படி இருக்கான்? தரமாக இருக்கும். வாழ தெரிலன்னா பேராசைப்படுங்க. வாழ்க்கையில் என்ன ஆகிடுவீங்க? ஏம் த டாப்பு, அச்சீவ் த பாட்டம்னுவாங்க. நீங்கள் துப்பாக்கி சுடுறீங்கன்னு வச்சிங்க, மேலே குறி வச்சா தான் கொஞ்சம் இறங்கும். நம்ம ஊரில் அதுக்கு ஒரு கதையே இட்டானுங்க. 2 பேரில் சொல்கிறதுக்கு ஒரு கதையை இட்டானுங்க. ராகாசுரம் வச்சுருந்தார், அவர் கூட சொன்னார். இவர் போனாங்க, அவங்க அம்மா போனாங்க, ஒன்று மட்டும் விடுனாங்க அப்படின்னாங்க. இவர் நெஞ்சில் வச்சிருந்தார், அவர் தள்ள வச்சிருந்தார், இவருக்கு வச்சு. விஷயம் என்ன தான், கொஞ்சம் அங்கே டாப்பு சொன்னாங்க, இவங்க பாட்டை வைக்க சொல்லிடுறாங்க. இவர் டாப் வச்சார், டாப் மட்டும் கட்டின்னு போயிடுச்சு. ஸோ கதைங்களை மாற்றி உள்டாலாம் பேசிக்கிறாங்க. இவன் தான் தேர் ஓட்டியாச்சே, அந்த இடத்துல போய் போட்டியில் கலந்துக்கலாமா? இவனுக்கு தெரியும்ல யாருக்கு இந்த இடம் ராஜாங்களுக்குரியன்ட்டு. ஜெயிச்சிட்ட பிறகு தான் தெரிந்து நம்ம ராஜாவே இல்லைன்ட்டு. நல்ல வேலை அவன் காப்பாற்றி விட்டு இவனை சாக வச்சிட்டான். காப்பாற்றினானா சாக வச்சானா? கர்ணனை துரியோதனன் சாகடிச்சானா காப்பாற்றினானா? சாகடிச்சிட்டான். காப்பாற்றினான்றாங்க. மானத்தை குத்தான், வீரத்தை நிலைநாட்டினான், ராஜாங்க பட்டம் குத்தான். இப்போ இது பேராசைக்கு திருப்பி இல்லாமா? பிரச்சனை பேராசையில் இல்லை. பேராசையினால்தான் அவன் என்னவானா, போய் சண்டை போகிற அளவுக்கு ஒரு இடத்துல சத்திரனாகி போர்க்களத்தில் போய் நிற்கிற அளவுக்கு பெரிய ஆளானா. தேரோட்டி அந்த ஆயிருக்க மாட்டான். எங்கே தப்புன்னு அந்த இதுன்னா கீழ்ப்படியில் புரிஞ்சிக்க தெரியல, என்ன பண்ண தெரியல, கொஞ்சம் பேராசைப்படுங்க. ஆனால் நான் என்னுடைய கொள்ளளவுக்கு தான் வாழ முடியும். பெரிய பங்களா கட்டணும் ஆசைப்படுங்க, ஆனால் ஒரு கட்டில் தான் படுக்க முடியும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறான், நீ படுக்க போது ஒரு கட்டில் தானே? ஆமாம், அரை கட்டில் வாங்கிக்கோன்றான். ஏன் ஒங்குச்சு பார்த்துக்கா சார்? எப்படி சார் அரை கட்டில் படுக்க முடியும்? 4 கால் வேணுமே. சின்ன கட்டில் உணவு வாங்கலாம், என்ன வாங்க முடியாது? அரை கட்டில். பைத்தியங்கள்லாம் அரை கட்டில் வாங்குது. நிறைய லூஸுங்கெல்லாம் பேசிக்குது. போய் அரை கட்டில் வாங்கி பார்த்தவன் எவனுமே இல்லை. அரை கட்டில் வாங்க முடியும்? ஏன்? நிறைய பேருடைய பேச்செல்லாம் நான் கேட்ட உடனே இப்படி தான் இருக்கும். அரை கட்டில் வாங்க சொல்லணும்னாவே பேசியிருப்பானு. டேய், அரை கட்டில் படுக்க முடியாதுடா. ஒரு கட்டில்னா என்ன தான் இருக்கான்? 4 கால் இருக்கும். 4 கால் இருந்தால் தான் அது பேர் என்ன? கட்டில். அரை கட்டில் இருக்குமா இல்லை சின்ன கட்டில் இருக்குமா? சொல்ல தெரியாமல் கத்துற ஆன்மீகத்தை உங்களுக்கு. அப்போனா அந்த சாமியாருங்க கடவுள் தேடி போனவங்களாம் எந்த மாதிரி ஆளுங்க? உலக ஆதாயம்லாம் எனக்கு பெருசு இல்லை, உலகத்தையே ஆள்றவனை ஆதாயமாக்கிக்கணும் நான். அந்த புறம்போக்கு சுத்த சூன்யமாக பக்கத்துலேயே இருக்கிறான். என்னை இங்கே வந்தா தேர்ந்துக்கிற உள்ள தண்டாக்குறேன் சொல்லுவான். ஆனால் அங்கே போய் அந்த மஞ்சக்கறி சாப்பிட்டு கூட புரியாது. கொஞ்சம் காட்டின்னு சுத்தந்து தான் மிச்சம் அவனுக்கு. அதுக்கு மேலே என்ன பண்ணாது அவனுக்கு? ஏன்? ஆணவம். ஈசனோட ஆயினும் ஆசையை அறுக்கணும். பேராசையை தவிர்க்கக்கூடாது. பேராசை தான் உங்களுக்கு பெரிய நஷ்டம். யாருக்குன்னா மற்றவங்களுக்கு. நீங்கள் பேராசைப்பட்ட இப்போ மற்றவங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துடும். அதனால் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பேராசைப்படாதீங்க. ஏன்? நீங்கள் நல்லா வசதியாக வாழணுன்னா பக்கத்தில் ஒன்று பிடிக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நல்லா வசதியாக வாழ்கிறீங்க, அம்மா அப்பாவுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்க, அண்ணன் தம்பிக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிப்பான். உன் தம்பி பாராட்டுவான் நீ வசதி ஆகிட்டேன்னா, உன் அண்ணன் உன்னை பாராட்டுவான்.
உங்கள் அப்பா உன்னை மதிப்பார் பெரிய ஆளுனா திமிரில் ஆடுறான் பணக்காரலன்னு சொல்லுவாட்டாரு? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஏன்? என்ன நீ அந்த ஆள் என்ன பார்த்துட்ட குருவை பார்த்துட்டு திமிரா பேசிக்கிற, அவனே அதிகமாக பேசிக்கிறான்னுவான். என்னை பார்த்த உடனே உனக்கு ஒரு கெத்து வந்துடுமா? நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சிருவியா? ஆல்மா நீ ஒரு பார்வை பார்ப்பியா? நீ நேற்று வரைக்கும் நீ இப்படி பார்த்தது இல்லையே, எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணி நிற்பியே, பம்புவியே, நீ என்ன எதிர்த்து பேசுகிற? இது 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 நீ இல்லையே. ஒரு சராசரி மனுஷன் என்கிட்ட என் வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டான். ஒரு சராசரி மனுஷன் பயங்கர பில்லியன்ட்டுங்களாங்கிறாங்க. அவங்களாம் பார்த்தா டென்ஷன் ஆகிடும், மூலம் கூட வந்துடும். ஆமாம், ரத்த கொதிப்பு பார்க்குறவங்களுக்கு மாமனாருக்கு இல்லை, பார்க்குறவங்களுக்கு ரத்த கொதிப்பு, வீடியோ பார்த்தா ரத்த கொதிப்பு வந்துடும். இப்படியெல்லாம் ஆன்மீகம் பேசக்கூடாதுங்க. ஒரு மரியாதை இருக்குது இல்லை? தம்பி குழந்தை கஷ்டப்படாமல் வந்தோம் உட்காந்துட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டேய் ஏன்னா ஒழுங்காக பேசுகிறா. நம்ம அவள் சொல்கிறா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவளுக்கு என்ன தர்மமோ அவள் அந்த இதில் தான் நிற்பா. எவாடா அப்போ பொம்பளை மட்டும் தான் நான் பேசுவேன். நம்ம அவா ஆன்மீகம் தான் பைத்தியானே லூஸு. தாடி மட்டும் தெரியாம வந்துட்டுக்குது. எப்படி இருக்கணும்? இல்லைண்ணா வாழ்க்கை இல்லை. தேவைக்கு வாழ போறியா பேராசையோட வாழ போறியா? தேவைக்கு வாழ்கிறதுக்கு நீங்கள் புடவை துணியெல்லாம் கட்டவே தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு? தேவைக்கு வாழ்கிறதுக்கு நிறைய புடவே தேவையில்லை, சும்மா ஒரு துண்டு போதும். ஆமாம், நீங்கள் பெண்குலத்தையே மாற்றிடலாம். நாங்கள் இல்லை துணியில் நீங்கள் கவனிந்தீங்களா, அவனே ஏதாவது போத்திட்டு போயிடுவான். உங்களுக்கு தேவைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே தேவையில்லை, சமூகத்துக்கு தேவை. நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் மறைஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், கடற்கன்னு போயிடுச்சுன்னு பூச்சி போய் என்ன பண்ணுறானுங்க? உங்கள் தேவை சந்திக்கிறதுக்கு நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. நீங்கள் சும்மா எல்லாத்தையும் காமிச்சிட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், சாமியார் வராருன்றுவான். அவன் சோறு போடுவான், எங்கன்னா உட்கார வச்சுருவான், அவனே ஒரு வீடு கட்டி உட்கார வச்சுருவான், உனக்கு ஒரு பேர் வச்சு பழகி வச்சுருவான். இப்படி ஒரு சாமியாரும் இருந்தார். அவர் பைத்தியம் வளர்வார், எதுவுமே பேச மாட்டார். இவர் அவங்கள ஞானின்னு இவங்கெல்லாம் சொல்லி நிற்பானுங்க. ஒரு கம்பெனி ஒன்று உருவாயிடும் சுற்றி. அவர் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு போவாங்க, குஷ்டு பாட்டில் போட்டு நிற்பார். போகும்போதெல்லாம் அந்த பக்கம் போகும்போது வணக்கம் பண்ணிட்டு போவானுங்க. அதை 14 பேர் வணக்கம் பண்ணுவானுங்க. அந்த யானே தெரியாமல் உட்காந்து நிற்பான். பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக்கெலாம் வந்தார் ஒரு பைத்தியம். அப்போனா உங்கள் தேவை சந்தித்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஊரில் இருக்கிறவனா என்ன பண்ணுறான்? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். என்ன மாதிரி பேராசைப்பட்டால் தான் இதெல்லாம் என்னென்ன ஆகுது? கையெல்லாம் காமிச்சு மடிச்சு விட்டுறேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பிரேஸ்லெட்டு போடுறேன் ஒன்று. சரி, ஒன்று இந்த சட்டை வாங்கி கொடுத்தவங்களுக்கு மடிச்சு விட்டால் தான் பிடிக்கும். அவங்களுக்காகவும் மடிச்சு விட்ட மாதிரி ஆச்சு, நம்மளும் பிரேஸ்லெட் பொன்னாடிக்காகவும் மடிச்சு விட்ட மாதிரி ஆச்சு. அது மாதிரி கணக்கு பல ஐடியாங்களை பண்ணி வாழ்கிறது. ஆமாம், நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு சாதாரணமாக வந்து உட்காந்துக்கிறாருன்ட்டு. நிறைய பேர் சொல்லுங்கிறான் குஷ்டு பேசுகிறாருன்னு. பேஸ்ட்டு குடிப்பேன், தப்பாக புரிஞ்சுக்கிறானுங்க. ஓ, குஷ்டு பேசினா போதை இறங்கிட்டோம். எனக்கு போதை ஏறுறது வர இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. பேஸ்ட்டு குச்சி எப்படி இருக்கலாம்? கிளாஸாக குடிக்கலாம். நான் குடிக்க மாட்டேன்னு நினச்சின்னு பேஸ்ட்டு குச்சை திட்டுவேன் நினச்சிக்கிறானுங்க. ஆனால் பைத்தியக்காரனில் இப்படி திருப்பி சொல்லுங்கன்றேன் நான். பேஸ்ட்டு போய் குடிப்பார். கீழெல்லாம் கேட்பாங்க, ஐயா நீங்கள் சாப்பிடல, இல்லை ஜாக் காத்துங்கிறாரு. யாருங்க ஜாக்கு? இல்லை கூட டேனியல் போடுங்க. இந்த மாதிரிலாம் சச்சங்க சொல்லலாமா? குடிக்கிறது தப்பே இல்லைங்க. ஒருத்தர் கமாண்டே போட்டுருந்தான், குடிக்கிறதே தப்பு இல்லையா? அது 4 பேர் சொல்கிறேன், உன்னை பார்த்து எல்லாம் குடிக்க மாட்டாங்களான்னு கேட்குறான். ஏன்டா பிறந்த உடனே பால் குடித்தோம் இல்லை, செத்த பேருக்கும் பால் ஊற்றுறானுங்க குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு. இருக்கும்போது தான் குடிக்க முடியும், வேறு யாரெல்லாம் குடிக்க முடியுமா? அதுமாரியே நம்மளால தான் கிளாஸில் ஊற்றி அதுக்குன்னு கண்ணாடி கிளாஸு நல்ல ஸ்டைலாக வாங்கி வச்சுன்னு காஸ்ட்லியாக சரக்கு வர ஊற்றி அவன் புள்ள வர இவ்வளோ தான் குடின்னு நிறைய குச்சா லிவர் வந்துருண்டானுவான். சரி, இவ்வளோ போராட்டத்துக்கு காலமாக அதை ஊற்றி அவன் என்ன செய்வாலும் தெரியாது. நம்மளாக பார்த்து அது கறி ஜெவு இல்லாத கறியாகுதான்னு பார்த்து மென்று சரக்கு வச்சு கஷ்டப்பட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் குடி இது தப்புன்றானுங்கன்னா அவன் நம்ம கதை. ஒருத்தனை சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுல கங்கணம் கட்டியும் திரிகிறான் ஒருத்தனும். நல்ல புடவை, நல்ல ட்ரெஸ்ஸு, சும்மா ஒரு வெள்ளையாக ஒரு துணியை சுற்றிக்கின்னு மூஞ்சை மூடிக்கின்னு உள்ளம் கசிந்து உருகாதா உணர்வு தூய
அடையாதா. கடவுள் சொல்லுவான், வெள்ளம் போன்ற என்ன அன்பில் இன்னடா இல்லை உனக்கு? வெள்ளை சேலை கட்டின்னு சுத்த சொன்னான் கடவுளே. வண்ண வண்ணமாக ஏன் கண்ணு குத்துக்கிறான்? எது கண்ணு ஒன்று அழகாக இருக்குதே? வெள்ளையும் அழகு தான், அதில் வந்து மாற்று கருத்துமே இல்லை. ஒரு நாள் வெள்ளையும் கட்டிக்க தப்பு கிடையாது. எப்பவுமே வெள்ளை கட்டினுங்கண்ணா. பல வண்ணம் எது கடவுள் குத்துக்கிறாரு? பேராசைப்பட்டா பல வண்ணம், ஆசைப்பட்டா ஒரு வண்ணம், தேவைக்கு ஒரு வண்ணமும் தேவையில்லை. அப்போ தேவையை உனக்கு தேவை என்னான்னு உனக்கு தெரிஞ்சிடணும், சந்தோஷமாயிடுவேன். தேவை என்ன தான்? ஒரு கவலம் சோறு யாருன்னா போட்டுருவாங்க. அந்த சொல்லவே சொல்லிட்டான் நித்யானந்தா. ஒரு கவலம் சோறியா அந்த திருவண்ணாமலையில் உண்டை பிடிச்சி சாப்பிட்டு போயிருந்துருப்பேன். ஆமாம், மேட்ரு முடிஞ்சிருக்கும். என்ன அடிச்சடியில் செட்டியார் வீட்டுக்கு போனேன். அந்த 4 செட்டியார் பார்த்து என்ன வாழ வச்சான். அதுவும் போதாதான் அடிச்சானுங்க. இன்னும் கொஞ்சம் வந்தேன். இப்போ தனியாக ஒரு நாடியே உருவாக்கிட்டேன். எதனால்? பேராசைனால். இல்லைன்னா என்ன ஆயிருப்பான்? இல்லை, பேராசை இல்லைன்னா அவனுக்கு என்ன ஆயிருக்கான்? தேவையை சந்திக்க முடியலன்னு என்ன ஆயிருப்பான்? அவமானப்பட்டு கீழே போயிருப்பான். பேராசைப்பட்டதுனால என்ன ஆச்சு அவன் வாழ்க்கை? இன்னும் பெருசாகிடுவேனே முடிவு பண்ணிடணும். பிரச்சனை வந்தால் பிரச்சனையை விட பெருசாகிடணும். நீங்கள் நம்மளை விட்டு 4 பேர் போனாங்கன்னா 4 நல்ல இடம் ஆள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ மாடெல்லாம் போயிட்டுனா அவன் புரியுதா? பீஸ் வேஸ்டான பீஸுனா போகுதுன்னு அர்த்தம். போகிற பீஸ் வேஸ்ட்டு, வர பீஸ் எப்படி இருக்கான்? அப்பா ஒரு சப்பை போகுது, ஒரு அழகு வரப்போகுது. ஒரு தேவதை வரணும்னா மூதேவி வெளியே போகணும். வள்ளுவனே சொல்லிக்கிறான், வந்திருந்த மூத்தவளும் வழிபார்த்து அந்த நேரம் பார்த்திருந்து அன்னை செல்வம் ஓடி வந்து சிந்தை மகிழ வைக்க செய்வோம் கொண்டாடிடுவார். கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டு பின்னி ஓடிடும். அந்த பாட்டில் என்னவா வந்து அமர்ந்து நிற்கிற மூதேவிக்கிறால என்ன பண்ணுறான்? இந்த வந்த திசை பார்த்து போயிடுவாளாம். அப்போ போனா மூதேவி, வந்தா மூதேவி திரும்பி வந்தா தெரியாது. நம்ம சொல்லணும், நீ போகும்போது மூதேவி, வரும்போது என்ன ஸ்ரீதேவி. அதுக்கு தான் குளிச்சுட்டு வா, தண்ணி ஊற்றினுவா, அந்த அதெல்லாம் சொல்கிறது. பெருசை பண்ணலாமா படாதா? எப்படி வாழணும் நீனா? நிற்காத முன்னேறு. புரியுதா? வாழ்க்கையில் போதும்னு நிற்கிற மாதிரி மனநிலை நமக்கு கொடுக்கல கடவுள். குத்துறாரே போதும்னு சொல்கிற முடியும்? சாப்பிடுவோம், பசி அடங்கிடும், அப்போ மட்டும்தான் போதும். அடுத்த வேளை திரும்ப பசி எடுக்கும். பேராசை இருக்கிறவங்க மட்டும்தான் விதவிதமாக சாப்பிட்ணும், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். ஆசைப்படுறவன் இருக்கத்தும் அழிச்சிடுவான். தேவைக்கு வாழ்கிறவன் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடுவான். நமக்கு ஒரு தேவையுமே இல்லை தெரியுமா உங்களுக்கு? தேவை யோசித்து பார்த்துங்களேன். எல்லாம் யார் பார்த்துருவாங்க? பிரச்சனை கிடையாது. எங்கன்னா கோயிலில் வாசல் உட்காந்து சோறை போட்டுருவானுங்க. ஆமாம், சோத்துக்காகவோ கஷ்டப்படுறீங்க? நல்லா வாழ்கிறது கஷ்டப்படுறீங்க. நல்லா வாழ்கிறதுனா எவ்வளோ தூரம் நல்லா வாழலாம்? யார் அளவு வச்சுன்னு வாழ்கிறீங்க? ஏன் அளவு வச்சுன்னு வாழ்கிறீங்க? எவ்வளோ படிக்கலாம்? படித்து நிறுத்திடணுமா? படிச்சுனே இருக்கணுமா? சொல்லி கொடுத்து நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன், இனி வேலைக்கு போய்ட்டு. டிகிரி படிச்சுட்டா வேலைக்கு போயிடணுமா? 10வது படித்தா வேலைக்கு போகணுமா? எப்போனா வேலைக்கு போ, ஆனால் எப்போவுமே படி. அப்படி தான் படித்தேன் நான். 10வது படிச்சுட்டு வேலைக்கு போனேன், அப்புறமா டிகிரி வாங்கிக்கிறேன். புரியுதா? இப்போ படித்து யார் நிறுத்திட்டேன்னா போய் பார்த்தா திரும்ப பசி அவனும் வந்து வளர்றானுங்களா? அது வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற மாதிரியே இல்லை ஒன்று கூட. எதனா படிச்சிட்டோம்னா அது என்ன பண்ணவே முடியல, வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்குது. அதான் அப்ளை பண்ணோன்னாக்கா மறந்துடுறோம். ஏன்னா கல் தூக்கி பார்க்கறதே இல்லை. முடியுமான்னு கூட என்ன பண்ணுறது இல்லை, கேள்வியோட இல்லை. வேறு ஒரு வழிக்கு தான் கூட பார்க்கறது இல்லை. ஃபஸ்ட்டும் இல்லை, ஆமாம் 62A பார்த்துங்கிறது. கோவிலுக்கு போனோன்னே 62A வரும்ன்ட்டு புதுசாக பஸ்ஸு விட்டுக்கிறானுங்க. இது வர ப்ரைவேட் பஸ் வர போயின்னுக்குது. இதில் வர ஃப்ரெண்டு வர இவன் லிஃப்ட்டு கொடுத்தா ஏற்றின்னு போயிடலான்னு வந்து நிற்கிறான். வரும் இல்லைங்க கோவிலுக்கு போகிறேன், பஸ் வந்துடும் போகிறேன்றான். டேய் நான் அப்படி தான் ரெடிஸ் போகிறேன், விட்டு போகிறேன்டா. பஸ்ஸில் உட்காந்து போவேன்ல, அதுமாதிரி பிரேக் டவுன் 4 பஸ்ஸு டைமுக்கு போய் சேரல, கருக்கெல்லாம் அரிச்சு. புரிஞ்சிச்சா பேராசை என்ன எவ்வளோ தூரம் நல்லதுன்ட்டு? எவ்வளோ தூரம் வசதியாக இருக்கலாம், எவ்வளோ காஸ்ட்லியாக வாழலாம். அப்டேட் பண்ணணுன்னா என்ன வேணும்? வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், அப்டேட் ஆகணுன்னா என்ன வேணும்?
உங்களுக்கு ஏன் பே கமிஷன் போட்டு மாதமாக வருஷத்துக்கு ஒரு முறை 4 வருஷத்துக்கு ஒரு முறை இன்க்ரீஸ் பண்ணுறான்? டிஏலாம் ஏன் கொடுக்குறான்? எதுக்கு? வசதியாகிறதுக்கு தானே, இன்னும் திறமையை காட்டுறதுக்கு தானே, இன்னும் வளர்கிறதுக்கு தானே. எவ்வளோ தூரம் வளரலாம்? அளவு கிடையாது. அளவு இல்லாமல் என்ன பண்ணுங்க, ஆசைக்கு அளவு வைக்கக்கூடாது. தேவைக்கு பயமே இல்லை. தேவை புரிஞ்சிச்சா நிம்மதி ஆகிடுவீங்க. ஏன் யார் வேணால் சோர்ப்பது அது இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வாழ்கிறோம், வாழ்கிறதுன்னு ஆயிடுச்சு. எப்படி வாழணும்? உள்ளுவதெல்லாம் நல்லா வசதியாக வாழணும், அப்டேட்டடாக வாட்சி கட்டணும், நல்லா இருக்கணும். இன்னும் என்ன செய்ய முடியும்? அதான் நான் சொல்லுவேன், முந்திரி சட்னிலாம் சொல்லுவேன். உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ ரொம்ப திமிரில் ஆடுறான்னு. பாதாம் சட்னி, வால்நட் சட்னி, இது மாதிரிலாம். அந்த பச்சை மிளகாவே எங்கே போட்டாலும் அது சட்னியாக மாறிடும். அப்படிதானே கார சட்னி. இது தக்காளி இதெல்லாம் போட்டு அது மட்டுமே சாப்பிடாம, இந்த ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா சீவி பருப்புலாம் வச்சு மெலீஸாக சீவிட்டுருப்போம் பாதாம் போட்டேன்ட்டு. அது தேடி பிடிச்சி இது பாதாம் தானான்னு பேராசை இருந்தால் எப்படி இருக்கலாம்? இதையும் சொல்லி வைக்கிறேன். அப்போல்லாம் மூக்கு பயிர் ஊற வச்சேன், இப்போல்லாம் பாதாம் பயிர் உரிச்சு சாப்பிட்றது. ஏன்? அந்த சிவாவுக்கு என்ன இல்லை, பாதாம் வாங்குகிற தகுதி இல்லை. இந்த சிவாவுக்கு மூக்கு பயிர் சாப்பிட்ற தகுதி இல்லை. ரெண்டுமே பிரச்சனை என்ன தான்? தகுதி இல்லாத போனது தான். அன்றைக்கி பாதாமுக்கு தகுதி இல்லை, இன்றைக்கி அந்த கொண்டைக்கடலைக்கு தகுதி இல்லை. இப்போ அதுதான் தகுதி வந்தது. நான் எப்படிங்கிறேன், அப்பவும் இப்போவும் ஏதோ ஒரு பருப்பை மேங்கினுக்கிறேன். ஏன்னா பெரிய பருப்பு இல்லை. நான் வாழ்க்கை கொண்டாடுறதுக்கு கடவுள் கொடுத்த சந்தர்ப்பம். எல்லை இல்லாத அளவுக்கு ஆசைப்படு, தப்பில்லை. ஆனால் நிம்மதி இழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிம்மதி இழக்கக்கூடாது. உன் ஆசை தான் நிம்மதி இழக்க வைக்குது. பேராசை என்ன பண்ணாதே, நிம்மதி இழக்க வைக்காது. ஏன்னா உனக்கு தேவை புரிஞ்சிச்சு. நான் நீடு வான்ட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. உங்கள் துன்பத்துக்கு காரணம் என்ன? எடை போட்டு செலவு பண்ணுறது போகிறது. எடை போடாத அளவுக்கு நான் போகணுன்னு யார் நினைக்கணும்? ஒரு ஹோட்டலில் போய் மெனுவை பார்த்துட்டு சாப்பிட்டது ஒரு காலம். இப்போ ஹோட்டல் போய் சாப்பிட்டு காசு கொடுக்குறது ஒரு காலம். இப்போ அந்த மெனு பார்க்கறது இல்லை, என்ன டிஷ்ஷு நம்ம சாப்பிடாத டிஷ். நமக்கு அதுக்குன்னு ஒருத்தர் படிச்சவங்களை வச்சுக்கிறோம். அவங்க பார்த்து யூடியூப்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. அது சென்னா எதாவது சொல்லுவாங்க. என்னது ஃப்ரைடு, செஸ்வான் ஃப்ரைடா, ஃப்ரைட் ரைஸ். ஜஸ்ட் அப்படின்னா நம்ம பார்த்தா மிளகா போட்ட சோறியா, காஞ்ச மிளகா போட்டு கலர்ன சோறுக்கு பேர் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸு. செஸ்வான் ஃப்ரைடு ரைஸ் பேர் வெளிநாட்டு பேரை சொன்னால் நம்ம என்ன ஆயிடுறான்? இன்னும் மோசம், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். காளானை வெட்டி போட்டுக்கிறாங்க. நம்ம குப்பமேட்டில் இருக்குமே, குப்பமேட்டில் இருக்கிறதெல்லாம் பாய்சன் ஏன்னு சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்து சாப்பிட்டா அதுதான் இல்லை, பாய்சன் ஆகிடலான்னு தெரியும். பார்த்து சாப்பிடணும். காளானை சாப்பிட்லன்னா எந்த காளான்னு என்ன பண்ணுறீங்க? அப்படித்தான் கொடைக்கானல் ஊட்டிலாம் அந்த மாதிரி ஒரு காளான் விற்கிதான். சாப்பிட்டா 2 நாளைக்கு போதையாகவே இருப்பீங்களாம். தெரியுமா? இப்போ காளான் போதையெல்லாம் வந்து இது கஞ்சா போதை, காளான் போதையெல்லாம் சேர்ந்து. நான் சொல்கிற பேராசை போதையில் போய் நின்று போகிறீங்க. அது இல்லை. வாழ்க்கையில் எப்படி இருங்க, வசதியாக இருங்க, தப்பு இல்லை. மனமே அப்படி தான் கொடுக்கப்பட்டு திருப்தி அடைய முடியாது. காரில், சைக்கிளில், பைக்கில் என்ன பண்ண முடியாது நம்மளால? சைக்கிள் வாங்கிட்டு பேர் பைக்கு, பைக்கு வாங்கிட்டு பேர் காரு, கார் வாங்கிட்டு பேர் காஸ்ட்லி கார். அப்படி தானே? ஏன் நம்ம மனமே இப்படி தான் படைக்கப்பட்டுக்குது. அப்படி தான் படைக்கப்பட்டது. சும்மா அப்படிலாம் பேராசைப்படக்கூடாது. அப்படிலாம் நீ அந்த மாதிரி மனதை நீ ஃப்ரீயாக விடலன்னா நீ உன்னே என்ன பண்ணுற? கட்டுப்பத்துற. அதனால் என்ன ஆக முடியாது, நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்புறமா நீங்கள் 20 ரூபா செலவு பண்ணிட்டு யோசிச்சு நிற்பீங்க. 20 ரூபா செலவாயிடுச்சு, 20 ரூபா செலவாயிடுச்சுன்னு யோசிக்கக்கூடாது. 2000 ரூபாய் சம்பாதிக்கலன்னு யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? நான் என்ன பண்ணல, சம்பாதிக்கலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், செலவை குறைக்கிறேன். சம்பாதிக்கணும் என்ன செய்யணும்? நிறைய சம்பாதிக்கணும் என்ன செய்யணும்? செய்கிற செயலையே திறமையோடு இன்னும் சிறப்பாக செய்யணும். இல்லை எக்ஸ்ட்ரா 2-3 செயலை செய்யணும். இன்னும் 4 பேருக்கு உதவணும். அப்போனா ஆகிடுவேன், நான் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். புரியுதா? அப்போ நீங்கள் உதவ தயாராக இருக்கணும். பேராசை உள்ளவன் எப்படி இருப்பான்? அப்பா உதவுறான். பேராசை உள்ளவன் தான் என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு ஒரு சட்டை தான் போடுவேன்னா என்ன ஆகும்? ஒரு முறை தான் ஒரு சட்டையை போடுவேன்னா என்ன பண்ணலாம்?
அது இப்போ போட்டு சட்டை கைட்டினா யாருக்கு உதவுதே? வாழ்கிறவனால தான் மற்றவங்க வாழ முடியும். வாழை வெட்டி பக்கத்தில் இருந்தானா ஆக முடியாது. அவனே சுட கஞ்சி குடிக்கிறான்னா ஆவான். அவன் கஞ்சி குடிச்சிட்டு தண்ணி வச்சேன்னா தண்ணி தான் குடிப்பேன். பிரியாணி சாப்பிட்ற பக்கத்தில் உட்காந்தா என்ன ஆவான்? அட்லீஸ்ட் எலும்பு போடும், அதில் 2 கறி இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், நம்ம உறிஞ்சி எடுத்துக்கலாம். அப்படித்தானே? அப்போது ஏன் மோதிர விரலில் கொண்டு வாங்க சொன்னானுங்க? வசதியாக கொண்டு வாழ்ந்தால் எப்படி இருக்கலாம் நம்ம? அவரே ஒட்டி போய் கஞ்சி குடிக்காது, சோறு துண்ணாது, படுக்காது, வாழாது, சட்டை போடாது, சவரம் பண்ணாது அப்படின்னாரு. நீ என்ன போய் கடல் கூட பேசுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கரிமீன் சாப்பிடக்கூடாது. கடல் கூட பேசுறது ஒரு பேராசைன்னா வாழ்கிறதும் பேராசையாக இருக்கணும். வாழ்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? வாழாதவனுக்கு கடவுள் கிடையாது. இன்கேஸ் கடவுள் புரிஞ்சிச்சானா உன்னால் வாழாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் கடவுள் புரியுது. ஆமாம், எல்லாமா இருக்குது. நான் தான் என்ன பண்ணல, என்ன கொண்டாடிக்கல, என்ன நான் யாரும் எப்படி வச்சுக்கல, மகிழ்ச்சியாக வச்சுக்கல, என்ன போதும் போதும்னு வாழ்க்கலாம். அப்போ பேராசையோடு இருக்குது சரியா தப்பா? அதனால் அப்போ தான் எப்படி வாழ முடியும்? இல்லைண்ணா அப்படியே தான் இருக்க வேண்டியது தான். நீ டவுசர் போட்டுன்னு இல்லை லுங்கி கட்டின்னு பாக்கி எப்படி தான் இருக்கான்? அப்படியே தான். பிஸ்னஸ் கிளாஸ் போதாதுன்னு நினச்சா தான் என்ன பண்ணலாம், தனி ஃப்ளைட்டு வாங்குவேன். இல்லைன்னா என்ன ஆகுவேன்? ஆனால் உனக்கு சொல்லிக் கொடுக்குறவனா எப்படிங்கிறான்னா அப்படி வாங்கன்னு உனக்கு வேறு மாதிரி சொன்னுக்கிறான். புரியுதா? இந்த எத்து போய் உட்காந்துன்னு வயிறு ஒட்டி போனவனு புக்கை பச்சு என்ன ஆகும்? நீ வாழ முடியாது. அங்கெல்லாம் வேறு நாட்டு புக்கெல்லாம் படிங்க, எப்படி வாழ்கிறது? அவ்வளோ அழகாக நேர்த்தியாக உன் தலையை எண்ணெயில் அலங்கரி, வாசனை தெரிவித்தனால உன் உடம்ப கொண்டாடு. அப்படி தான் புக் எழுதிக்கிறான் அவனுங்கெல்லாம். இங்கே சுரிக்கோ, உட்காரு, கோமணங்கட்டு, காட்டுக்கு போ, பொண்டாட்டியை விடு. என்னடா பொம்பளை தீட்டு, அவளை பார்க்காத, அவள் அசிங்கம் வச்சவோ. வந்ததே அவகிட்ட இருந்து தான். தூம பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, நம்மளை வாழ விடாமல் போயிட்டாங்க. அவள் ஆசைப்படுறான் பொம்பளை, எனக்கு அந்த நகை வேணும், இந்த நகை வேணும், அது 2 லட்சம், நீ பரவாயில்ல, இது அவள் ஆசை வரல, நீ நிறுவத்தை என்ன ஆயிருப்ப? என்ன ஆவ? வாழ்வ. இப்போ அவளுக்கு வர அது ஓட்டப்பானை, எவ்வளோ ஊற்றுனாலும் அது புல்லாகாது, அதனால் அதில் ஊற்றாத. எப்படியா இது கொண்டாட சொல்கிறான் பொம்பளை. ஆனால் என்ன பண்ணுறான் இவன்? பொண்டாட்டி திருப்தி பத்துன்னு நினச்சேன்னு எவ்வளோ சம்பாதிப்பேன்? எவ்வளோ சம்பாதிக்கலாம்? எல்லுக்கு தான் என்ன நல்லா இருக்கலாம். இப்போது சாமியார்கிட்ட போவாத. ஏன் ஆனால் என்னை வந்து ஒரு பொம்பளை பார்த்துட்டு வச்சுக்க, நல்ல இடத்துக்கு போகிறேன், இங்கேனா ஒழுங்காயிரு, 4 வாட்டி போய் வந்தல்ல, இங்கேனா நிலையாக இருக்கிற வழியை பாருன்னுவா. நீ ஆன்மீகன்ற பேரில் என்ன பண்ணின்னு இருந்த? அங்கேயும் இங்கேயும் சுற்றி வாக்கிய வாழ முட்டை. இப்போ தான் ஒருத்தர் நல்லா இருன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணு, மரியாதையாக அவனே பூச்சிக்கோன்னு. உனக்கு என்னன்னா ஒருத்தர் கால் பண்ணி கடவுளை கூட பேசுகிறான்னா விட்டு இங்கேருந்து போயிட்டேன்னா அவனா பண்ணுவா? பைத்தியம், மென்டலுங்க நிறைய இருக்குது. ஸோ வாழ்க்கையில் நல்லா பேராசைப்பட்டு நல்ல அழகான துணிமணிகளை உங்கள் உடம்பை கொண்டாட வேண்டியது யார் வேலை? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷப்பட வேண்டியது யார் வேலை? உங்கள் வேலை. உங்களை நல்லா உங்கள் வீட்டை அலங்காரமாக வச்சுக்கிறது யாரோட வேலை? உங்கள் வேலை. இத்து போனால் அந்த பெரிய டிவியை தள்ள முடியாமல் அதை தள்ளி பாதிங்க அதிகமாக வச்சு பாதி படம் மீதி படம் எங்கன்னு தெரியாமல் பார்த்துக்கிறியே, கண்ணு கெட்டு குட்டி சாரா போகாதே, தூக்கி போட்டு என்ன பண்ணேன்? நல்லா UHD என்னோடவோ வந்துன்னுக்குது. அப்டேட் ஆகணுமா இல்லையா? வாங்க. எப்போ பாரு அந்த பழைய போய் லப்பர் பேண்ட் போட்டு வர வச்சுக்கிது. ஆப்பிள் ஃபோன் கொடுத்தா கூட எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. பைத்தியம். எப்படி வாழலாம்? எப்படி வாழணும்? அத்தனைக்கு ஆசைப்படுன்றது தப்பாக சொல்லிடுறான். புரியல அந்த ஆளுக்கு. பேராசைப்படுன்னு சொல்லியிருக்கணும். எப்படி படு? பேராசைப்படு. சேரில் எப்படி உட்காரணும்? கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இது இது பேர் தான். இது கூட இப்போ தங்கத்தில் மாற்றத்தை எப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறேன். உனக்கு இருக்குண்டா பின்ன திமிருன்னு வைங்க, நான் என்ன பண்ண முடியும்? யாருக்கு தெரியும்? தங்கத்தில் நான் நினச்சேன் வந்தாலும் வந்துடும். அப்படி தானே? வீணாக போய் தங்கத்துக்கு இருக்கிறதோட இங்கே என்ன பண்ணலாம்? வச்சு அலங்காரம்
பண்ணலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 2 குண்டு மணி தங்கத்தினாச்சும் ஊசியில் குத்தி வச்சிடணும், இது தங்கத்தில் இருக்குதுன்னு. ஒரு கிராம் ஊசி எடுத்து வந்து அதில் குத்திட்டா என்ன ஆகிடும்? இந்த முள்ளு மலரத்தில் பட்டு துணியை தேய்ச்சி கொடுத்துட்டு பாவாடியே பட்டு பாவாடைன்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. பேராசைப்படுறதுன்னா பேராசைப்படுறது தான். பெருசாக வாழ்கிறதுன்னா பெருசாக வாழ்கிறது தான். நான் கார் வாங்குவேன் என் வாழ்க்கையில், வீடு கட்டும்போது சின்னதாக கட்டிடுது, சந்தில் ஒடிக்கின்னு போகிறது, பைக்கு தள்ளின்னு போகிறது கூட இடம் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி இடத்துல வீடு வாங்கலாமா? யோசிக்கும் போது எப்படி யோசிக்கணும்? இப்படி சொல்லலாம், இன்றைக்கி தகுதிக்கு இப்படி இருக்குது, கூடி சீக்கிரம் என்ன பண்ணுவேன் நான் இந்த வீட்டை மாற்றுவேன்னு சொல்லணுமா இல்லையா? பேராசைப்பள்ளி நீ எங்கே சொல்லுவேன்? உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா, தேவைக்கு வாழணும் நான் வர பேசுகிறேன்னா ஐயாவும் ஆசைப்படக்கூடாதுன்ட்டாங்களா? ஆசைப்படக்கூடாது தான், திரும்பவும் சொல்கிறேன். என்ன படக்கூடாது? ஆனால் என்ன இருக்கணும்? பேராசைப்படு, ஆனால் நிம்மதியாக இருக்கணும். பேராசை என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையை சந்தித்து எனக்கு தான் தகுதி இது, நீ எனக்கு தகுதி இல்லைனாலும் கூட கடவுள் எனக்கு சந்தர்ப்பத்தை யாருன்னா பிச்சை போட்டுருவாங்க, அதனால் தேவை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஆசைப்பட மாட்டேன். என்ன தான் படுவேன்? பேராசைப்படுவேன். ரொம்ப விசேஷமாக இருப்பேன், வளமையாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன், சிரிச்சின்னு தான் இருப்பேன், மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், ஆனந்தமாக தான் இருப்பேன். யார் முடிவு பண்ணா? என்ன ஒன்றா நடுவிட்ட நான் எப்படி தான் இருப்பேன். அப்போ யார் அவர்? அப்படி ஒரு பேர் என்ன? பேராசைப்படுறவர். பேராசைப்படுறவரால் தான் எப்படி இருக்க முடியா? ஐயா என்னென்னா எவ்வளோ பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் தெரியலன்னு நினச்சிக்கிறேன், இதுக்கே நீ பெருசாக பண்ணுற. ஒரு பட்டு வெஷ்டி கட்டுறதுக்கு எவ்வளோ பண்ண, எப்படி நான் தங்க வெஷ்டி கட்டலான்னு இருக்கிறேன். நிறைய பேர் அதே வைத்தறிச்சல் விட்டா போயினே இருக்கிறானே. 50% நல்லவன் 50% கெட்டவனு முதல்ல விட்டு பார்க்குது. ஆல்மா 75% கெட்டவன் 25% நல்லவன், ஆல்மா பர்சன்டேஜில் கூட்டின்னு வருவாங்க. ஆல்மா 100% அவர் கெட்டவர், அதான் பெரிய ஆள் ஆகிட்டார். வாழ்க்கையில் ஒருத்தன் முன்னேறான்னா பெரிய ஆளானா வெறும் கெட்டவனால் மட்டும் இல்லை, நல்லவனாலையும் முன்னேற முடியும். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? வசதியாக இருந்தால் ஒரு கெட்டவர் அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படியா? அப்படிலாம் கிடையாது. அவர் போராடினார், உழைச்சிக்கிறார், வாழ்ந்துருக்கிறார். நீங்கள் இப்போ ஒரு அம்பானிக்கிறாரு, டாட்டாக்கிறாரு, பிர்லாகிறாருன்னா அவர் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துக்கிறாரு? எங்கே பார்த்தாலும் ரிலையன்ஸ் கம்பெனி அப்படி தானே? வேலை செய்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிறாரா இல்லையா? அப்போ அவர் பேராசைப்பட்டதுனால தான் என்ன ஆகிறாரு அவர்? நீங்களும் வாழ்க்கையில் பேராசைப்படல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவர் தான் பணக்கார ஆகணும், இவர் தான் வசதியாகணும்னு எதனா இருக்குதா? ஊரில் 4 பேர் தான் பணக்காரனாங்கிறான், அவனே நல்லவன் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களான்னு கேட்டான் ஒருத்தன். இருந்து போய் ஒரு 4 பேர் இன்னும் நாங்கள் வேலை செஞ்சோம், மாடாக ஓடிக்கிறோம், காடாக ஓடிக்கிறோம், நாங்கள் வாழ்க்கையில் உன்னை யாருன்னா வளருவானா? நாங்களா எனக்கு வீடு கட்டி தர, உனக்கு வீடு கட்டக்கூடாது நாங்களா யாருன்னா சொன்னாங்களா? நாங்கள் வீடெல்லாம் நாங்கள் மாளிகை செஞ்சோம், அதில் தங்க முடியல. ஏன்டா அதில் தங்க? நீ ஒரு மாளிகை கட்டி தங்க. இருந்து ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு கொத்தனாருக்கு வீடு நல்லா கட்டுறான்னு. இவனுக்கு அவனா பணக்காரன் ஆகிட்டானே, நம்ம என்ன அப்படி கட்டணுன்ட்டு இத்து போனதாக மோசமாக வேணும்னு வெட்டி கட்டினான். இந்த வீடு உனக்கு தான் அட்டு போயிட்டார். ஏன்னா கடைசி என் வாழ்க்கையில் இதுதான் லாஸ்ட்டு வீடு, அதனால் உனக்கு கட்டிட்டு போய் உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆல்மா நினச்சி அதுன்னு இப்போ நம்ம போய் கடைசி நேரத்தில் இப்படி வீடு கட்டுமே. பேராசைப்படுறவன் எப்படி செய்வான்? எப்போவுமே நான் நல்லா தான் இருப்பேன், என்னுடைய வீடு எப்போவுமே எப்படி தான் இருக்கான்? தரமாக தான் இருக்கும். நான் எதனாலையும் என்ன பண்ண மாட்டேன், என் தரத்தை குறைச்சிக்க மாட்டேன்னு வாழ்கிறோம். எப்படி இருப்பான்? கடைசி வரைக்கும் நல்லாவே இருப்பான். அவனுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படுவான். பேராசைப்படுறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பேராசைப்படுறவன் யார்? ஏன்? அவனுக்கு ஆசைப்பட தெரியுது, வாழ தெரியுது, வாழ உத்வேகம் உள்ளே வருது, கொண்டாட நினைக்கிறான். அது மாதிரி குழந்தைங்கள்லாம் பேராசைப்படுது, நல்லா இருக்கணும்னு நினைக்குதுன்னா என்ன பண்ணணும்? அப்பாங்க நீ பெரிய வசதி ஆகிட்டுறா, என்னால் என்ன பண்ண முடியல சொல்லணும் பிள்ளைங்கிட்ட. நான் என்ன பண்ண முடியல, என்னால் வாழ முடியல, நீ என்ன பண்ணு, வளர்ந்து காட்டுன்னு அவனே படிப்பான். நான்லாம் அப்படி தான். எங்கள் அப்பா எனக்கு சம்மந்தமே இல்லாத எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் அப்பா அந்த வாழ்க்கைக்கும் எனக்கும், எங்கள் அப்பா எனக்கு 3 வேளை சோறு போடவே இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லவே இல்லை. எப்போ நினச்சாலும் ஸ்விக்கி பண்ணி சாப்பிடுவாங்க. 3 வேளை 5 வேளை கூட சாப்பிடுவாங்க. ஏன்? டைமே கிடையாது. எப்போ தோணுது என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். யார் வசதி ஆகுனா, யார் நினைக்கணா? நீங்களே உங்களை சுருக்கினா என்ன ஆகும்? ஐயா வர ஆசைப்படக்கூடாது, ஐயா ஆசைப்படக்கூடாதுங்கிறார். ஆனால் என்ன சொல்லிடுறாரு? அப்போ இந்த வீடியோ பாருங்கோ, ஆசை தேவையெல்லாம் கரெக்ட் தான், ஆசைப்படக்கூடாது தான். ஆனால் எப்படி இருக்கலாம்? ஏன் ஆசைப்படாது பேராசைப்படலாம்? ஏன் ஆசைப்படுறது பேராசைப்படலாம்?
பேராசையில் துக்கப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. நீ பெரிய பணக்காரன் ஆகிட்டா எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? அப்போ தேவையை தான் சந்திச்சு நிற்க முடியும். ஆனால் ஆவரத்தில் என்ன ஆகலாம்? என் தேவை 2 இட்லி தான், ஆனால் நான் 10 இட்லி சுட்டு 10 பேருக்கு கொடுப்பேன். இதுதான் பேராசை. ஆனாலும் நீ என்ன தான் பண்ண முடியாது? பேராசை பறதுனால உன்னுடைய தேவையை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியும்? நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன், 10 இட்லி சாப்பிடுவேன். ஆனால் 2 இட்லி தான் சாப்பிடுவேன், முந்திரி சட்னி வச்சுப்பேன். 2 இட்லி தான் சாப்பிடுவேன், அரிசியை காஸ்ட்லி அரிசியை ஊற வச்சு சாப்பிடுவேன். 2 இட்லி தான் சாப்பிடுவேன், நெய் ஊற்றி சாப்பிடுவேன். உலகப்படிக்கு என்ன பண்ண மாட்டேன். ஆனால் இட்லி எத்தின்தா தேவைன்றது 2 இட்லி. ஆனால் மாறுந்து எதனால்? பேராசைனால். ஆசையில் ஏக்கம், துக்கம், கவலை, துன்பம். பேராசைப்பட்டேன்னா எவ்வளோ வாழலாம்? புரிஞ்சு வச்சின்னு மகிழ்ச்சியாக வாழ பாருங்க. நான் பேராசைப்படுங்கன்னா தப்புன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஏன்? அப்போ தான் என்ன ஆவீங்க? நீங்கள் ஒரு கொத்தனாராக இது இல்லை சித்தலாம் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். நான் பெரிய கான்ட்ராக்டர் ஆகிறோன்னு நினைக்கிறோம் தான் என்ன ஆவான்? 500 ரூபாய் சம்பளத்தை 1000 ரூபாய் சம்பளமாக்குறவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். நானே கட்டி கொடுப்பேன், நானே பண்ணி பண்ணின்றவன் கற்றுப்பான். கணக்கு பட கற்றுப்பான், எவ்வளோ என்ன இந்த வேலை நெளிவு சொல்லி கற்றுப்பான், இவ்வளோ அடி செவர்னா எவ்வளோ கல்லுன்னு கற்றுப்பான். ஃபிங்கர் டிப்பில் எல்லாத்தையும் வச்சுப்பான். வாழ்க்கையில் என்ன ஆகிடுவான்? முன்னேறிடுவான். புரிஞ்சிச்சா? பேராசைப்பட்ட என்னெல்லாம் ஆகலான்ட்டு. எந்த தொழில் செஞ்சாலும் ஏது அவத்தை பிரித்தாலும் எங்கே தான் இருக்கணும்? நீங்கள் கடவுள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி பண்ணுறது இருக்கணும். வாங்குற தகுதியோடு இருக்கணும். பேராசை பிடிச்சி எப்படி இருப்பார்? பொது நிறுத்தி பாரு. ஏன் கொடு, நான் செலவு பண்ணுறதுக்கு வழியாக இல்லை. செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லையா? எவ்வளோ கோடி செலவு பண்ணிடலாம் நம்ம. எவ்வளோ வேணா நல்ல வழி தெரிஞ்சிச்சேன்னா, 4 பேருக்கு உதவுத்துன்னு தெரிஞ்சிச்சேன்னா எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். செலவு பண்ணுறது மேட்ரு இல்லை. அப்போ என்ன தான் பண்ணால் வரவை கூட்டணும். வரவை கூட்டணுன்னா என்ன செய்யணும்? பேராசை பண்ணணும். பேராசை பட்டால் தான் செயல்படுவேன். வாழ்க்கையில் நிறைய ஒன்றா செயல்பட முடியும். ஒன்றும் இல்லை, தேவைக்கு செயல்படுவேண்ணா. ஆசைக்கு அவமானப்படுவேன், பேராசைக்கு செயல்படுவேன். தேவைக்கு செயல்படுவானா, ஆசைக்கு துன்பப்படுவேன், பேராசைக்கு திறமையை வளர்த்துப்பேன், செயல்படுவேன். இன்னும் பிரில்லியண்ட்டாக வேலை செய்வேன், இன்னும் நல்லா பண்ணுவேன், இன்னும் சிறப்பாக இருப்பேன். கொண்டாடு, மகிழ்ச்சியாக இரு, எப்போதும் எப்படி இரு, இன்பமாக இரு. உள்ளேருந்து என்ன பண்ணாத, குறைச்சிக்காத. இன்னும் கொஞ்சம் வசதியாக, இன்னும் நல்லா, இன்னும் சிறப்பாக, இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நீ. என்னை பார்த்து பொறாமப்படுறத விட்டு உன்னை பார்த்து என்ன பண்ண, உயர்வாக்கிக்க பாரு. விட்டு எந்த ஆள் தடிமாடு முன்னேறினுக்கிறான். நீ தான் முன்னேறுவான்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ நானும் சாமியார் ஆகிடுவேன். அது கிடையாது, உன்னால் ஆக முடியாது. அதுக்கெல்லாம் என்ன ஆகுனா, நானும் ஆர்டிஸ்ட் ஆகும் சொல்ல முடியும்? ஏன்? பை பார்ன் அதெல்லாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் பணக்காரன் ஆக முடியும், அது ஒன்றும் பை பார்ன் கிடையாது. எந்த தொழில் செய்யலாம், நிறைய வேலை இருக்குது. கண்டுபிடி, திறமையாக வளர்த்துக்கோ, வசதியாக இரு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.